அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. பிறருக்கு ஊழியம் செய்வதன் வல்லமை பற்றி இன்று நான் பேசப் போகிறேன். அதற்காக உங்களுக்கு என் நன்றி. அங்கே உள்ள ஒரு மனிதராவது அதில் பரவசம் அடைவார் என்பதற்காக நன்றி. இந்த வருடத்தை ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நன்றிக்கான வருடம் என்று நாங்கள் அழைக்கிறோம். நாங்கள் விசேஷமான பல காரியங்களை செய்துள்ளோம். எங்கள் அலுவலகத்திலும் எங்கள் ஊழியங்களின் புத்தக நிலையங்களிலும் எங்கள் ஊழியர்கள் நன்றி சொல்வதற்கான துண்டு பிரசுரங்களை விநியோகித்து வருகிறார்கள். எங்கள் அலுவலகத்தின் ஜன்னல் கதவுகளில் எல்லாம் அந்த துண்டு பிரசுரங்களை ஒட்டி உள்ளோம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நன்றியோடு இருந்து அதை சொல் என்று. அதில் மிக முக்கியமான ஒன்று, அதை வார்த்தையால் சொன்னால் மட்டும் போதாது, செயலிலும் அதை காட்ட வேண்டும். அதை செய்வதற்கு மகத்தான நடைமுறையிலான ஒரு வழி உள்ளது. அதாவது பிறருக்கு நாம் உதவுவதற்காக இப்படி நாம் சொல்ல வேண்டும், உமக்கு நன்றி தேவனே, நீர் எனக்கு செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி. பிறருக்கு நான் உதவி செய்வதற்கு என்னை அமைத்ததற்காக. ஆமென். ஊழியன் என்ற ஒரு வார்த்தை ஒரு சமயத்தில் நமக்கு பிடிக்காத வகையில் இருந்தது. அது ஒரு எப்படி சொல்றது, மகிழ்ச்சியற்ற, முக்கியத்துவம் இல்லாத, சிறுமைப்படுத்தும் வார்த்தையாக இருந்தது. அது ஒரு தாழ்ந்த நிலையில் இருந்தது. ஏதாவது ஒன்றை நாம் செய்தால் மற்றதை நாம் செய்ய முடியாது என்பது போல் இருந்தது. இயேசு சொன்னார், உண்மையிலேயே அதுதான் எல்லாவற்றிலும் மகத்தானது என்று. மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வது. ஊழியம் செய்வது என்பது ஏதோ கிடைத்த ஒரு வேலையை செய்வது என்பதாகாது. நீங்கள் ஒரு பள்ளியில் பொறுப்பாளராகவோ, ஓரிடத்தில் சமைப்பவராகவோ, அல்லது ஓரிடத்தில் ஒரு பகுதி நேர வேலை செய்பவராகவோ இருக்கலாம். நாம் என்ன வேலை செய்கிறோம் என்பது ஒரு பிரச்சனை அல்ல. ஒரு உண்மையான ஊழியன் என்ற முறையில் அதை நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் தேவனும் சொல்கிறார். இப்போது இந்த இடத்தில் எனக்கு முழு அதிகாரம் உள்ளது. அதை உலக கண்ணோட்டத்தில் நான் பார்க்கிறேன். அதை நீங்களும் பார்க்கலாம். அதாவது நான் இங்கே இருப்பது மிகவும் விசேஷமானது. எனக்கு மேடை உள்ளது. எல்லோரையும் நான் பார்க்கிறேன். எல்லோரும் என்னை பார்க்கிறார்கள். ஆனால் தேவனின் ஒரு ஊழியர் என்ற முறையில்தான் இதை நான் செய்வதாக நினைக்கிறேன். நான் ஒரு போதகராக இருந்தாலும், என்ற அதிகாரமுள்ள ஒருவராக இருந்தாலும், என் இருதயத்தை பொறுத்தவரை இங்கே நான் இருப்பது தேவனுக்கும் உங்களுக்கும் ஊழியம் செய்து உங்கள் வாழ்வை மேம்படுத்துவதற்காக. நீங்கள் ஒரு செயலாளராக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளை வளர்க்கலாம், அல்லது ஒரு தொழில் நிலையத்தில் வேலை செய்யலாம், அல்லது ஒரு டாக்டராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும், இந்த உலகில் உங்கள் தாளந்துகளை எப்படி வெளிப்படுத்தினாலும், நீங்கள் வெளியில் செல்லும்போது இப்படி ஒரு குணத்தோடு செல்லுங்கள், நான் இங்கே இருப்பது ஊழியம் செய்ய. ஆமென். நான் இங்கே இருப்பது ஊழியம் செய்ய. ஒரு முறை ஒரு சட்டையை நான் தைத்தேன். அது சொல்லியது, உனக்கு ஊழியம் செய்ய நான் இங்கே உள்ளேன் என்று. இப்போது 35 வயதில் உள்ள என் இளைய மகனுடன் ஒரு இடத்திற்கு விமானத்தில் நான் பயணம் செய்தேன். அப்போது அந்த சட்டை சொல்லியது, ஊழியம் செய்ய நான் உள்ளேன் என்று. அதை கேட்டு என் இளைய மகன் சிரித்தான். இது மிக கேலியானது என்று அவன் சொன்னான். நான் சொல்வதை நீ நம்ப மாட்டாயா என்று அவனிடம் கேட்டேன். எது எப்படியோ, இன்று அதை பற்றி நான் பேசுகிறேன். உனக்கு ஊழியம் செய்ய நான் உள்ளேன். ஊழியம் செய்வது என்பது ஒரு மகத்தான ஈவாகும். ஆனால் இப்போது எனக்கு முன்னால் யாராவது ஒரு கிளாஸ் தண்ணீரை கொட்டினால் அதை நான் சுத்தம் செய்வதற்கு பதிலாக யாராவது ஒருவரை சுத்தம் செய்யுமாறு சொல்வேன். நான் சொல்வேன், என்னால் அதை செய்ய முடியும், ஆனால் வேறு ஒருவர் மூலம் அதை செய்வேன். இப்போது நான் பார்ப்பது என்னவென்றால், அநேக மக்கள் வார்த்தையின் தத்துவத்தை வேறு விதமாக நினைக்கிறார்கள். நாங்கள் தாமாக ஏன் முன்வந்து ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். என்னை பொறுத்தவரை அதில் எனக்கு மகத்தான ஈவு உள்ளது. ஊழியம் செய்வதிலும், பல மக்களுக்கு என்னால் முடிந்த வகையில் உதவி செய்து பரிசு கொடுப்பதற்கும். ஆகவே நான் ஊழியம் செய்கிறேன். பல விதங்களில் பிறருக்கு உதவுகிறேன். நான் ஆவியோடு ஊழியம் செய்கிறேன். நான் ஆவியோடு உதவுகிறேன். இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பாக வார்த்தையின் முக்கியத்துவத்தை, அதன் தத்துவத்தை இன்னும் மேன்மையாக வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு தரையை சுத்தம் செய்வதை விட, ஒரு உணவை சமைப்பதை விட, குளியலறையை சுத்தம் செய்வதை விட அதிகமான அர்த்தத்தோடு அது உள்ளது.
ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிக்கும் இந்த ஒரு குணம் வேண்டும். நான் ஊழியம் செய்யவே இங்கு உள்ளேன் என்ற குணம். நீங்கள் இப்பொழுது நான் சொல்வதை கவனமாய் கேட்க வேண்டும். நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். எல்லோரும் சொல்லுங்கள், தீவிரமாக. ஜெபிப்பதில் நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். நமது ஊழியத்தில் நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். மற்றவருக்கு உதவுவதில் நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். அதற்கான வழிகளை அறிய வேண்டும். அந்த வழிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஓரிடத்தில் அமர்ந்து யோசிக்க வேண்டும். யாரை நான் ஆசீர்வதிப்பதென்று, பிறருக்கு நான் எப்படி உதவுவதென்று. அதை நாம் அதிகமாக செய்தால் நம்மை பற்றிய எண்ணம் நமக்கு குறைவாக இருக்கும். அந்த எண்ணம் நம் மனதில் குறைவாக இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் என்பதை உணரலாம். ஆமென். அடுத்து கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் வசனம் 23 மற்றும் 24 பார்ப்போம். இன்று இதற்காக சிறிது நேரம் செலவிடுவோம். மேலும் சில வேத வசனங்களையும் பார்ப்போம். ஒரு ஆழமான வழியில் இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிப்போம். நீங்கள் எதை செய்தாலும், நீங்கள் என்ன செய்தாலும், அது எதுவும் முக்கியமல்ல. நாம் செய்வது எதுவும் முக்கியமானது அல்ல. அதை மனிதர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே முழு மனதோடு செய்யுங்கள். ஒன்றை உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் பணிபுரியும் இடத்தில் ஒரு ஆற்றல் மிகுந்த குணம் உள்ளவராக உங்களை அது மாற்றும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலைக்கு செல்லும்போது இப்படி நினைப்பீர்கள், இன்று உங்களுக்கு நான் ஊழியம் செய்ய போகிறேன். இப்போது இதை செய்யுமாறு என்னிடம் நீங்கள் கூறியுள்ளீர்கள். ஒருவேளை அதை நீங்கள் விரும்பாவிட்டாலும் தேவனுக்காக அதை செய்யுங்கள். ஒரு நல்ல குணத்தோடு செய்யுங்கள். ஏனென்றால் அதை நாம் செய்யும்போது நம்மை மேலும் உயர்த்தும்படியான ஒரு வாய்ப்பை தேவனுக்கு நாம் வழங்குவோம். ஆனால் அநேக நேரங்களில் நமக்கு பிடிக்காத ஒன்றை நாம் செய்ய வேண்டியிருக்கும். அது ஒரு பரீட்சையாகும். அது குணத்திற்கான ஒரு சோதனை. ஆனால் நாம் இருக்கின்ற நிலைமையிலேயே நன்றியோடு இருக்க வேண்டும். செழித்து வளர வேண்டும். மோசமான குணம் நமக்கு இருக்கக்கூடாது. உங்கள் வேலையை குறித்து நீங்கள் பரவசமடைந்தால் நான் நன்றியோடு இருப்பேன். ஆமென். உங்களை சோதிக்கவில்லை. அடுத்த கொலோசேயர் 3:23 மற்றும் 24 பார்ப்போம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே மரபுரிமையாகிய பயனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறியுங்கள். எனவே நாம் எதை செய்தாலும் நம் மனம் இப்படி சொல்ல வேண்டும், தேவனே இதை உமக்காக செய்கிறேன் என்று. பிறகு தேவன் நமக்கான வெகுமதியை தருவார். அதை நீங்கள் அறியுங்கள். தேவன் உங்களுக்கு வெகுமதி தருவார். அந்த ஒருவர் நீங்கள் ஊழியம் செய்யக்கூடியவர். கர்த்தராகிய கிறிஸ்து, அவரே மேசியா. மத்தேயு அதிகாரம் 25 வசனம் 32 நாம் தொடங்குவோம். இன்று சில வேத வசனங்கள் என்னிடம் உள்ளன. அவை ஒரு முழுமையான கதையாக இருக்கும். அவை சற்று நீளமாகவும் இருக்கும். நான் ஒன்றை நினைக்கிறேன். அது என்ன தெரியுமா? நாம் இப்போது செய்வதை சரியானபடி செய்வோம். அப்பொழுது சகல மக்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரிப்பார். ஆக இந்த கூட்டத்தின் முடிவில் 2 விதமான மக்களை நாம் அறியலாம். அதாவது ஆடுகள், செம்மறி ஆடுகள். ஆடுகளும் செம்மறி ஆடுகளும் வெவ்வேறு தோற்றங்கள் உள்ளவை, வெவ்வேறு குணங்களும் உள்ளவை. ஆடுகள் ஒரு ஆடால் வழிநடத்தப்படும். அவைகளை வழிநடத்துவது சுலபமாகும். அவை செல்லும்போது ஒரு சிறிய இனிமையான ஒலியை எழுப்பும். ப ப எனக்கு பிடிக்காததை தேவ் செய்ய சொன்னால் நான் எழுப்பும் ஒலி ப சனி. ஆடுகள் எப்பொழுதும் எதற்காவது எதிராக இருக்கும். அவைகள் தங்கள் தலையை சுவற்றில் முட்டிக்கொள்ளும். அதுபோன்ற செயல்களை தொடர்ந்து செய்யும். செம்மறி ஆடுகள் சொல்லும் பக் 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 பக். எனவே நம்மிடையே ஆட்டு மனிதர்களும் செம்மறி ஆட்டு மனிதர்களும் உள்ளனர். ஆட்டு மனிதர்களை தேவன் விரும்பிய வழியில் சுலபமாக வழி நடத்த முடியும். ஆனால் செம்மறி ஆட்டு மக்கள் தங்களால் முடியாது, எதையும் செய்ய முடியாது என்பதற்கு ஏதாவது சாக்கு போக்கு காரணம் சொல்வார்கள். குறிப்பாக பிறருக்கு உதவுவதில் இது பொருத்தமாக இருக்கும். நாம் எல்லோருமே பிறர் நமக்கு உதவுவதை விரும்புவோம். பிறர் நமக்காக எதையாவது செய்வதை விரும்புவோம். ஆனால் நாம் இருப்பது ஊழியம் செய்ய. இங்கே நாம் இருப்பது ஊழியம் செய்ய. நமது
வாழ்வை இரண்டு விதமாக கழிக்கலாம். ஒன்று, பிறரிடமிருந்து எதிர்பார்த்து நாம் வாழலாம், அல்லது இன்று முதல் அதிலிருந்து முழுவதும் மாறி மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம் என்ற ஒரு முடிவோடு வாழலாம். அப்போதுதான் தேவன் நமக்காக செய்யப்போவதை நாம் அறியலாம். வேறு ஒருவரிடமிருந்து எதையாவது பெறுவதில் நான் திருப்தி அடைய மாட்டேன். தேவனால் செய்ய முடிவதை அறிய விரும்புவேன். ஏனென்றால் அபரிமிதமாக, நிறைவாக, எல்லாவற்றுக்கும் மேலாக, நம் எதிர்பார்ப்புக்கும் மேலாக, நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் கூடுதலாக அவரால் செய்ய முடியும். ஆனால் அநேக மக்கள் தேவனின் வெகுமதியை இழக்கிறார்கள். ஏனென்றால் பிறர் தங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். பிறர் உங்களுக்கு செய்வதை மறந்து விடுங்கள். பிறருக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை நினையுங்கள். என்னை விசுவாசியுங்கள். தேவனிடம் இப்படி ஜெபிக்க தொடங்குங்கள். பிறருக்காக நான் என்ன செய்ய வேண்டும் அதை காட்டுவதற்கு அவருக்கு நீண்ட நேரம் ஆகாது. எனவே தான் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் அடிக்கடி ஜெபிப்பதில்லை. இயேசு அதை பற்றி விவரிக்கிறார். மத்தேயுவில் அதை சொல்கிறார். அது பரிசுத்த ஆவியிலிருந்து வருகிறது. அதை பற்றி அவர் கூறியிருப்பதை பார்ப்போம். வசனம் 34. அப்பொழுது அரசன் தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்றான். நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள், நித்திய ரட்சிப்புக்காக நியமிக்கப்பட்டீர்கள். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். நான் பசியாய் இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். நீங்கள் என்னை வரவேற்று எனக்கு வேண்டியதை எல்லாம் செய்தீர்கள் என்றான். நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். கிருபையால் நாம் காப்பாற்றப்பட்டோம், நமது காரியங்களால் நாம் காப்பாற்றப்படவில்லை என்பதை அறிவோம். எனவே இன்று உங்களுக்கு ஒரு அறிக்கை தருகிறேன். நாம் ஊழியத்தால் காப்பாற்றப்படவில்லை, ஊழியம் செய்வதால் காப்பாற்றப்பட்டுள்ளோம். ஆமென். அந்த வசனத்தில் கூட நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. அதற்காக சற்று காத்திருங்கள். அவர் காப்பாற்றப்பட்டவர்களை பற்றி பேசுகிறார். அதன் பிறகு அவர் செய்த நல்ல காரியங்களை பற்றி சொல்கிறார். நேர்மையாக உண்மையான கருத்து என்னவென்றால், அதை நான் முழு மனதோடு ஏற்கிறேன். யாராவது மீண்டும் பிறந்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக மாற மாட்டார்கள். தேவனின் ஆவியோடு நிறைந்தவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் பிறருக்காக எதையும் செய்வதை விரும்ப மாட்டார்கள். அப்படி உங்கள் நிலைமை இருந்தால் நீங்கள் தேவனிடம் சென்று அவரிடம் ஒரு நல்ல விவாதம் நடத்த வேண்டும். இந்த மாதிரியான கிறிஸ்தவத்தில் நான் மிகவும் களைத்து போய்விட்டேன். ஆனால் தற்போது நாம் வாழும் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, தேவன் நல்லவர், அவர் கருணை உள்ளவர். நாம் எப்படி இருந்தாலும் பரலோகத்திற்கு செல்வோம். எல்லோருமே பரலோகம் செல்வதையே விரும்புவார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது நாம் மீண்டும் பிறக்க வேண்டும். ஆனால் நாம் காப்பாற்றப்படுவதற்கான நிரூபணம் தேவனின் வார்த்தையில் உள்ளது. ஒரு காரணத்திற்காக நாம் காப்பாற்றப்பட்டோம். அந்த காரணத்திற்காக தேவன் நம்மை வழி நடத்த விரும்புகிறார். உங்களில் எவ்வளவு பேர் நாம் மீண்டும் பிறந்ததற்கான மாற்றத்தை விசுவாசிக்கிறீர்கள்? வசனம் 36. ஆடையில்லாதிருந்தேன், எனக்கு ஆடையை கொடுத்தீர்கள். நோயாளியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இன்று காலையில் எங்கள் சிறைச்சாலை ஊழியத்திற்காக நீங்கள் காணிக்கை வழங்கினீர்கள். உண்மையை சொல்வதென்றால் இயேசுவின் கருணையோடு அதை நீங்கள் வழங்கினீர்கள். அது அப்படித்தான் உள்ளது. அது அப்படித்தான் தெரிகிறது. உங்களிடம் ஒன்று சொல்கிறேன், கொடுப்பதென்பது மிகவும் முக்கியமாகும். அதே சமயம் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒன்றுமில்லாமல் இல்லை. அந்த வேலையை செய்ய அவருக்கு நமது பணம் தேவையில்லை. அதுதான் உண்மை. ஆனால் கொடுப்பதன் மூலம் நாம் தேவனுடன் பங்கு வகிக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. பூமியில் அவரது பணியில் நாம் பங்கு வகிக்கின்றோம். நீதிமான்கள் அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு உணவு கொடுத்தோம். எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உமக்கு ஆடை கொடுத்தோம். எப்பொழுது உம்மை நோயாளியாகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். வசனம் 40. அரசன் அதற்கு மறுமொழியாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சொன்னார், பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. நோயாளியாகவும் காவலில் இருப்பவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை
விசாரிக்க வரவில்லை, நீங்கள் எனக்கு உதவவில்லை. ஆண்டவரே, அந்த சூழ்நிலையில் எப்பொழுது நாங்கள் உங்களை கண்டோம்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நினைப்பதுதான் உண்மை. இயேசுவுக்காக அதை நான் செய்வேன். கவனியுங்கள், உள்ளபடியே இயேசு பசியோடு இருந்தால் அவருக்கு நான் உணவளிப்பேன். இப்போது உங்களை கேட்கிறேன், இயேசு அங்கே பசியோடு இருப்பதை அறிந்தால் உங்களில் எவ்வளவு பேர் ஓரிடத்தில் அமர்ந்து வயிறு நிறைய புசிப்பீர்கள்? உங்களிடம் உள்ளதை அவருடன் பகிர்வீர்கள், அப்படித்தானே? ஆமென். அவர் சொன்னார், மிக சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். அதன் அடிப்படை இதுதான். நாம் பிறரை நடத்துவதை இயேசு தன்னை நடத்துவதாக கருதுவார். எனக்கு முதலில் வெளிப்பாடு வந்தபோது அது என் கண்களை திறந்தது. நல்லவேளை 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அது நடந்தது. நான் ஒருவரை தவறாக நடத்தினால், அவரது தேவையை கவனிக்காது இருந்தால், என்னால் முடிந்தும் அவருக்கு உதவாது இருந்தால், தேவன் அதை விரும்ப மாட்டார். உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன். அவரது ஆவி என்னில் வாழ்கிறது. அவர் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் நான் அதை உணர்வேன். நீங்களும் உணர்வீர்கள். எனவே நாம் பிறருக்கு உதவி செய்வது நமது மகிழ்ச்சியை அதிகரிக்கும். நாம் மேலும் மேலும் மகிழ்ச்சியாக இருப்போம். சுயநலம் உள்ளவர் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. எனவே நீங்கள் சுயநலத்தோடு இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று இதை பலர் கேட்கிறார்கள். டிவியில் நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் சிலர் தங்கள் வாழ்வில் என்ன தவறு உள்ளதென்றும் எதனால் தாங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்றும் குழம்புகிறார்கள். அதற்கான விடை இதுதான். அதை தெரிந்து கொள்ளுங்கள். என் மீது கல் எறியாதீர்கள். அதை செய்தால் நீங்கள் சுயநலம் உள்ளவர்கள். நான் பேச்சுக்காக சொன்னேன். அது எனக்கு உறுதியாக தெரியாது. அதுதான் எனது பிரச்சனை. நான் ஒரு சுயநலம் உள்ள போதகர். ஆனால் உங்களோடு பேசுவதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து மத்தேயு 20:20. அந்த வேத வசனம் என் மனதை பற்றியுள்ளது. அதன் அர்த்தம், அவர்களுக்கு அதை நீ செய்யாவிட்டால் எனக்கும் அதை செய்ய மாட்டாய். செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை வணங்கி, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பக்கத்திலும் ஒருவன் உமது இடது பக்கத்திலும் அமர்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். அதை எல்லோரும் விரும்புவார்கள் அல்லவா? எல்லோரும் ஏதாவது பொறுப்பு வகிப்பதற்கு. நான் முதலாளியாக இருக்க விரும்புகிறேன். முதலாளியாக இருப்பதை பற்றி ஒரு விஷயம் சொல்லவா? அதில் பல சுமைகள் உள்ளன. உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும். அதில் நீங்கள் முடிவெடுப்பது ஒரு பிரச்சனை அல்ல. ஆனால் அது எப்போதும் விரும்பாதவர்கள் சிலர் இருப்பார்கள். எனவே பொறுப்பு வகிப்பதில் உள்ள இரு பக்கங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பொறுப்பு வகிக்கும் போது ஏதோ ஒன்று சரியாக இல்லாவிட்டால் பழி உங்கள் மீது வரும். எனக்கு எப்பொழுதும் உள்ள ஒரு பெரிய சவால் என்னவென்றால், 40 வருடங்களாக நான் போதித்து வருகிறேன். ஆனால் எனக்கு பொறுப்பில்லாத எந்த இடத்திற்கும் நானாக போக மாட்டேன். சில நேரங்களில் இப்படி நினைப்பேன், இப்படி நடைபெறும் ஒரு கூட்டத்தில் ஒரு பார்வையாளராக அமர்ந்து அங்கே நடைபெறும் எல்லாம் சரியாக நடக்கிறதா இல்லையா என்று நான் ஏன் பார்க்கக்கூடாது? எனவே மறுபுறம் நிகழ்வதை ஏற்க தயாராக இல்லாவிட்டால் எதற்கும் பொறுப்பு வகிப்பது மிக மிக முட்டாள்தனமானது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அந்த நிலையில் இருக்கும்போது சிலர் சொல்வார்கள், அவர்கள் எப்போதும் பொறுப்பு வகிப்பவர்கள் சொல்வதை ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களையும் ஏற்க மாட்டார்கள். அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க நம்புறேன். நான் நீங்களாக இருந்தால் அதை நான் செய்ய மாட்டேன். ஒரு உண்மையை சொல்கிறேன், பொறுப்பு வகிக்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. பொறுப்பு வகிக்கும் அநேக மக்கள் தாங்கள் எடுக்கும் தீர்மானங்களில் எல்லாம் பலன் பெறுவதை விரும்புவார்கள். ஆனால் பொறுப்பு வகிப்பவர் மட்டும் மொத்தமாக பலனை அனுபவிக்க முடியாது. மற்றவர்களையும் அவர்கள் கவனிக்க வேண்டும். அதை அறிவது நமக்கு நல்லது. எனவே உங்கள் முதலாளி மீதும் உங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் மக்கள் மீதும் சற்று இரக்கம் காட்டுங்கள். ஆமென்.
அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம், சற்று கூடுதலாக ஜெபிப்போம், அவர்களை சிறிதளவாவது பாராட்டுவோம், அவர்கள் மீது குறைவான கருத்தோடு இருப்போம். உங்களுக்கு நன்றி, அதை என் நெஞ்சிலிருந்து நீக்குகிறேன். இயேசு சொன்னார், வசனம் 22, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் முழுக்கை நீங்கள் பெறவும் உங்களால் முடியுமா என்று கேட்டார். விரிவாக்கத்தில் அடிப்படையாக அது இதுதான், ஒரு விலையை கொடுக்க வேண்டியுள்ளது. அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் முழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பக்கத்திலும் என் இடது பக்கத்திலும் அமர்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். கூட்டத்தில் இருந்த மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் மீதும் எரிச்சல் அடைந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை அருகே வரச் செய்து, வேற்று இனத்தாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் மேலதிகாரிகள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். உலகில் உள்ள எஜமானர்களும் அதிகாரிகளும் தங்கள் ஊழியர்களை நடத்துவது பற்றி அவர் ஒரு சிறிய விளக்கம் அளித்துள்ளார். அவர்கள் கொடுமைக்காரர்களாக இருப்பதோடு தங்களை சுற்றியுள்ள மக்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். அந்த மக்களை பற்றிய கவலை அவர்களுக்கு இல்லை. தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய மட்டும் அவர்களை பயன்படுத்துகிறார்கள் என்று கூறினார். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. மேலும் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது வேடிக்கையாக இருக்கும். என் சந்திப்பு அது என் தேவை என்றும் சொல்லலாம். உங்களில் எவ்வளவு பேர் மற்ற மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிறீர்கள்? சரி, இப்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப் போகிறேன். கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்கள் யாராக இருந்தாலும் தங்களிடம் உள்ள மக்களை மிக மேன்மையாகவும் மரியாதையாகவும் நடத்துவார்கள். அவர்களை நீங்கள் பாராட்ட வேண்டும். அவர்களுக்கு தேவையான பெருமையை வழங்க வேண்டும். அவர்களது சம்பளம் பற்றி நீங்கள் தீர்மானிக்க வேண்டியிருந்தால் அவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த அளவில் நல்ல அளவு பணத்தை தர வேண்டும். அவர்களின் சம்பளத்தை எந்த காரணத்தை கொண்டும் குறைவாக வழங்காதீர்கள். உங்களால் முடிந்தவரை அதிகமாக வழங்குங்கள். யார் வேண்டுமானாலும் ஒரு எஜமானனாக இருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல தலைவராக இருப்பதுதான் அவசியம். நான் விசுவாசிப்பது என்னவென்றால், தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கான ஒரு வழி பிறருக்கு நாம் எதிர்பாராமல் உதவி செய்வது. இன்று யாராவது ஒருவரை ஆசீர்வதிக்குமாறும் தேவனிடம் நீங்கள் கேட்கலாம். இந்த ஊழியத்தை உலகமெங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmumindia.org உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.